இன்ஸ்டாகிராம்ல உங்களோட பப்ளிக் அக்கௌண்ட ஒரு பிரைவேட் அக்கௌண்டா மாத்தலாம் அப்படின்னு பாப்பீங்க. அப்ப நீங்க மாத்துறப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு எரர் வரும். இந்த மாதிரி வரப்ப நீங்க உங்களோட அக்கௌண்ட பர்சனல் அக்கௌண்டா மாத்திட்டு அதுக்கப்புறம் நீங்க மாத்தலாம் அப்படின்னு பாப்பீங்க. அப்பயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட அக்கௌண்ட் ஒரு பர்சனல் அக்கௌண்டா மாறாம இருக்கும். இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் நீங்க உங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட ஃபேஸ் பண்றீங்க அப்படின்னா அதை எப்படி சால்வ் பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் நீங்க பிரைவேட் அக்கௌண்டா மாத்துறப்ப வரக்கூடிய இந்த எரரை எப்படி சால்வ் பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். அண்ட் ரெண்டாவது நீங்க பர்சனல் அக்கௌண்ட் மாத்தியுமே உங்களுக்கு அது பர்சனல் அக்கௌண்டா மாறாம இருந்துச்சுன்னா அதை எப்படி சால்வ் பண்றது அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைல்ஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா இதெல்லாமே தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிருங்க. வீடியோக்குள்ள போடும். இன்ஸ்டாகிராம் ஆப் ஓபன் பண்ணிடுங்க. ஓபன் பண்ணிட்டு ப்ரொஃபைல் பேஜ் போயிடுங்க. ப்ரொஃபைல் பேஜ் போயிட்டு சைடில் இருக்கக்கூடிய 3 லைன்ஸ் பட்டனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா செட்டிங்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டி பேஜ் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். இதுல கீழே ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்கன்னா அக்கௌண்ட் பிரைவசி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி அதுல பிரைவேட் அக்கௌண்ட் அப்படின்றத நீங்க சுவிட்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை கிளிக் பண்ணுவீங்க. கிளிக் பண்ணிட்டு சுவிட்ச் டு பிரைவேட் அப்படின்னு நீங்க கொடுக்குறப்ப கிரியேட்டர் அக்கௌண்ட் cannot be private அப்படின்ற மாதிரி வரும். இந்த மாதிரி வரதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க இன்ஸ்டாகிராம்ல ஒரு ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க. அது கிரியேட்டரா இருக்கட்டும் பிசினஸா இருக்கட்டும். அப்படி நீங்க வச்சிருக்கிறப்ப பாத்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட ஒரு பிரைவேட் அக்கௌண்டா பாத்தீங்கன்னா உங்களால மாத்த முடியாது. ஸோ அதனால நம்ம நம்மளோட அக்கௌண்ட ஃபர்ஸ்ட் பர்சனல் அக்கௌண்டா சுவிட்ச் பண்ணணும். அது எப்படின்றத இப்ப பார்க்கலாம். ஜஸ்ட் நீங்க அப்படியே பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா நீங்க ஒரு கிரியேட்டர் அக்கௌண்ட் வச்சிருந்தீங்கன்னா கிரியேட்டர் டூல்ஸ் அண்ட் கண்ட்ரோல்னு கொடுத்துருப்பாங்க. இதுவே ஒரு பிசினஸ் அக்கௌண்ட் வச்சிருந்தீங்கன்னா பிசினஸ் டூல்ஸ் கண்ட்ரோல் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. செட்டிங்ஸ்ல ஸ்க்ரால் பண்ணீங்கனாலே உங்களுக்கு இந்த ஆப்ஷன் காட்டும். அதை கிளிக் பண்ணிட்டு அதுல சுவிட்ச் அக்கௌண்ட் டைப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு சுவிட்ச் டு பர்சனல் அக்கௌண்ட் கிளிக் பண்ணி திருப்பி சுவிட்ச் டு பர்சனல் அக்கௌண்ட் அப்படின்றத கொடுத்துருங்க. ஒன்ஸ் நீங்க கொடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சுவிட்ச் டு பர்சனல் அக்கௌண்ட் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா வந்துடும். உங்களோட அக்கௌண்ட் இப்போ பர்சனல் அக்கௌண்டா மாறிடும். மாறினதுக்கு அப்புறம் திருப்பி அந்த அக்கௌண்ட் பிரைவசி அப்படின்ற அந்த ஆப்ஷனுக்குள்ள போயிடுங்க. போயிட்டு அதுல பிரைவேட் அக்கௌண்ட் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி ஆன் பண்ணிட்டு சுவிட்ச் டு பிரைவேட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட் பாத்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லா ஒரு பிரைவேட் அக்கௌண்டா மாறிடும். பட் நீங்க இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்றப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு பர்சனல் அக்கௌண்ட் சுவிட்ச் ஆகும். பட் ஆனால் அது சுவிட்ச் ஆகாம இருக்கும். திருப்பியும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சேம் எரர் பாத்தீங்கன்னா இந்த மாதிரியே வந்துட்டு இருக்கும். cannot be private அப்படின்ற மாதிரியே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஷோ ஆயிட்டு இருக்கும். இது எதனால அந்த மாதிரி வந்துட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல ஏதாச்சும் சம் டெக்னிக்கல் இஷ்யூனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட அக்கௌண்ட நீங்க நார்மல் அக்கௌண்டா மாத்துறப்ப அது நார்மல் அக்கௌண்டா மாறிடும் அப்படின்ற மாதிரி காட்டுவாங்க. பட் ஆனால் அது மாறாம வந்திருக்கும். ஸோ அது ஒரு டெக்னிக்கல் ப்ராப்ளம்னால உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட இன்ஸ்டாகிராம் ஆப்பை நீங்க அப்டேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க இந்த வீடியோல சொன்ன ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட்டை நீங்க ஒரு பிரைவேட் அக்கௌண்டா மாத்திக்கலாம். அப்படி அப்டேட் பண்ணி உங்களுக்கு சரி வரல அப்படின்னா ரெகுலரா பாத்தீங்கன்னா உங்களோட இன்ஸ்டாகிராம் ஆப்பை நீங்க அப்டேட் பண்ணிட்டே இருங்க. சீக்கிரமாவே பாத்தீங்கன்னா அந்த ஒரு ப்ராப்ளம் ஃபிக்ஸ் ஆயிடும். அப்படி இல்லை நீங்க உடனே மாத்தணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா வேற மொபைல்ல நீங்க இன்ஸ்டாகிராம் லாகின் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு ப்ராப்ளம் பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா அது சம் டெக்னிக்கல் இஷ்யூனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது மாறாம இருக்கும். ஸோ நார்மலா இந்த வீடியோல நான் சொன்ன இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணாலே கரெக்டா பாத்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட்டை நீங்க பிரைவேட் அக்கௌண்டா மாத்திடலாம். அப்படி நீங்க பண்றப்போ உங்களுக்கு எரர் ஆகுது மாற மாட்டேங்குது அப்படின்னா நீங்க அப்டேட் ரெகுலரா பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல இப்போ நான் சொன்ன இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட்டை நீங்க ஒரு பிரைவேட் அக்கௌண்டா ஈஸியா மாத்திக்க முடியும். இந்த வீடியோல எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்றேன்.